வெல்கம் டு மெய்ப்பொருள் சார். இப்போ அந்த கார்ப்பரேட், அது என்ன கார்ப்பரேட் சலூன், அந்த கார்ப்பரேட் சலூனில் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நடந்துச்சு? அவர் வந்து இங்கே நம்ம சென்னையில் கூடுவாஞ்சேரியில் இருக்க டோனியன் காய் தான் போயிருக்காரு. ஓகே, போய் என்ன பண்ணாரு? அங்கே அவருக்கு என்ன நடந்துச்சு? வாட்ஸ்அப்பில் தான் இது எல்லா கான்வர்சேஷனுமே நடக்குது. க்ரீம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆத்தரைஸ் பர்சன் வந்து இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் போடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சார், நாங்கள் வந்து டேரெக்டாக வரோம், சிசிடிவியை செக் பண்ணுவோம், செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 minutes மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ வந்து அவங்ககிட்ட போய் பேசி பார்க்குறாரு, நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப லெத்தாஜிக்கலாக பதில், நாங்கள் வேணால் டாக்டர் ரெஃபர் பண்ணுறோம், நீங்கள் போய் பாருங்கள், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும், மாத்திரை போடுங்க அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கலான பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்லாம் எவிடன்ஸாக கண்டிப்பாக போடலாம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ அந்த வாட்ஸ்அப் சாட் மெயின் எவிடன்ஸாக வச்சு தான் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ நம்ம நார்மலாக போகிறோம், ஒரு பொருளை வாங்குறோம், இது சரியில்லை, திடீர்னு போயிட்டு கோர்ட்டு கேஸ் போட்டால் அது வந்து நிற்காது, ஜெயிக்காது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரிம் பண்ணுறதுக்காக வந்து சலூன் போவோம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து முடி வெட்டுறதுக்காக வந்து சலூன் போவோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக போவாங்க. என்னென்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, ஹேர் டை அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்காகவும் நிறைய பேர் வந்து சலூன் கடைக்கு போவாங்க. அப்படி சின்ன சின்ன சலூன் கடைகள்லேருந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் சலூன் கடைகள் வரைக்கும் அங்கே நம்ம எப்படிலாம் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏமாந்த ஒருத்தர் அந்த கார்ப்பரேட் சலூனுக்கு எதிராக கேஸ் போட்டு எப்படி 35,000 ரூபாய் இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி அந்த பாதிக்கப்பட்டவர் சார்பாக கேஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்த அட்வொகேட் பாலாஜி அவர்கள்ட்ட அந்த சலூன் கடையில் என்ன நடந்துச்சு, எப்படி இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி, அந்த கேஸை பற்றி, கன்சூமர் கேஸை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பாதிக்கப்பட்டவர் சார்பாக கேஸ் போட்டு 35,000 ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸை, கன்சூமர் கேஸை எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் ஏற்கனவே ஒரு தடவை வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த தடவையும் வந்து இந்த கேஸை பற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒரு விழிப்புணர்வுன்றது அது கரெக்டான முறையில் ஒரு மக்களுக்கு போய் சேரணும். அதுக்கு வந்து இந்த சேனல் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். நிறைய சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே நான் பார்க்குறேன். அது நல்லா போய் ரீச் ஆகுது. அதனால் நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக ஆகுது, அந்த ஒரு விஷயம். நன்றி. சார் சொன்ன மாதிரியே நம்ம நாட்டு நடப்பு சேனல்லே மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட கன்சூமர் கேஸ் பற்றி, கன்சூமர் ரைட்ஸ் பற்றி, அந்த கேஸ் வாதாடினவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் கூட கன்சூமர் ரைட்ஸ், கன்சூமர் கேஸ்ன்னு சொல்லி நம்ம சேனல்லே இருக்கும். அதில் போய் பார்த்து ஏகப்பட்ட கன்சூமர் கேஸ் பற்றி, கன்சூமர் ரைட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கேஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்களும் ஏதாவது கன்சூமர் கேஸால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நான் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கேன், அட்வொகேட் இருக்காங்க, இல்லை நானே அட்வொகேட் இல்லாமல் நானே கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன கேஸு அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை பற்றி நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சுடுங்க. சார் மாதிரியே உங்களையும் வந்து நம்ம சேனலில் கூப்பிட்டு வச்சு உங்கள் மூலமாக மக்களுக்கு வந்து கன்சூமர் ரைட்ஸ் பற்றி டீட்டெயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இப்போ கேஸ் பற்றி பார்க்கலாம் சார். இப்போ அந்த கார்ப்பரேட், அது என்ன கார்ப்பரேட் சலூன், அந்த கார்ப்பரேட் சலூனில் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இந்த சலூன் நேம் வந்து டோனியன் காய் சார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நிறைய இடத்துல வந்து இது பரவலாகவே இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து இப்போது நிறைய இந்த மாதிரி பிராண்டட் சலூன்ஸுக்கு தான் மக்கள் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி ஏன்னா போனால் ஒரு நம்பிக்கையாக இருக்கும், என்ன பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா காசை பார்க்குறது இல்லை இப்போ நம்ம மக்கள். சரி அங்கே போனால் பிராண்டடான ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. பாதிக்கப்பட்டவர் எந்த ஊரில் இருக்கிற டோனியன் காய் சலூன் கடைக்கு போனார்? அவர் வந்து இங்கே நம்ம சென்னையில் கூடுவாஞ்சேரியில் இருக்க டோனியன் காய் தான் போயிருக்காரு. ஓகே, போய் என்ன பண்ணாரு? அங்கே அவருக்கு என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, அவர் நம்ம கிளைண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு MBBS முடிச்சிருக்காரு. அவர் ஒரு டாக்டர், PGக்கு படிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து ஒரு சில ஸ்டடீஸ்க்காக வந்திருக்காரு. அப்படி வரும்போது டோனியன் காய்க்கு போயிருக்காரு, ஹேர் கட்டுக்கும் ஹேர் மசாஜுக்கும் போயிருக்காரு. அந்த சர்வீஸ் தான் அவர் போயிருக்காரு, அந்த சர்வீஸ் தான் அங்கே எடுத்திருக்காரு. அப்படி அவர் எடுக்கும்போது இந்த சர்வீஸை முடிச்சுட்டு அவரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸில் அவரை கேட்காமலே ஒரு க்ரீம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி அவரும் எதுவும் கேட்டுக்கல. சரி ஒரு ஷேவிங் பண்ண ஒரு நார்மலான க்ரீம் போடுவாங்க, அந்த மாதிரி க்ரீம்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக விட்டுருக்காரு. முடிச்சுட்டு எல்லாமே பே பண்ணியிருக்காரு, பில்லை பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனதும் அவருக்கு வந்து ஸ்கின்ல ஒரு சில பேர்ன்ஸ் மாதிரி ஆயிருக்கு. அவருக்கு வந்து டவுட் ஆயிருக்கு எதனால் இது ஆகுதுன்னு சொல்லி. சரி வந்து டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னீங்க, எதனா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இல்லை நான் எதுவும் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு நம்ம சலூனில் வந்து ஒரு க்ரீம் போட்டாங்க, ஸோ வந்து அதனால் கூட ஏற்பட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சலூனுக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த க்ரீமோட நேம் கேட்குறாரு. வாட்ஸ்அப்பில் தான் இது எல்லா கான்வர்சேஷனுமே நடக்குது. க்ரீம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆத்தரைஸ் பர்சன் வந்து இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் போடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சார், நாங்கள் வந்து டேரெக்டாக வரோம்,
சிசிடிவியை செக் பண்ணுவோம், செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 மினிட்ஸில் மெசேஜ் பண்ணுறாரு, சாரி சார் எங்கள் மிஸ்டேக் தான், உங்களை கேட்காம நாங்கள் அந்த க்ரீமை வந்து போட்டுட்டோம், பட் ஆனால் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நேமை கேட்டுட்டு அவர் மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறாரு. போயிட்டு சார் இந்த மாதிரி க்ரீம் தான் போட்டிருக்காங்க, இதனால எதனா வருமா? ஆமாம், இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு இது வந்து சரியாக வரலன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் வரும், இதுக்கு வந்து இந்த க்ரீமும் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வேற எந்த காஸ்மெட்டிக்ஸுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக அதனால தான் வந்திருக்கணும். ஸோ வந்து அவங்ககிட்ட போய் பேசி பார்க்குறாரு, நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப லெத்தாஜிக்கலாக பதில், நாங்கள் வேணால் டாக்டர் ரெஃபர் பண்ணுறோம், நீங்கள் போய் பாருங்கள், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும், மாத்திரை போடுங்க அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கலான பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சரின்னு சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம். லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம். அதுக்கும் ஒரு நார்மலான ஒரு பதில் தான் வருது. சரி, அது சாட்டிஸ்ஃபையபிளாக இல்லை, சரி ஃபர்தராக வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். எந்த கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க? நம்ம கன்சியூமர் நார்த்தில், சென்னை நார்த்தில். ஆமாம், சென்னை நார்த்தில் ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டிஸ் வராங்க. 2 பேரும் இதில் வந்து நம்ம ஆப்போசிட் பார்ட்டிஸாக சேரும். முதல் ஆள் யாருன்னா, அந்த குடுவாஞ்சேரியில் டோனி அண்ட் காயை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்துகிறவங்க. 2வது விஷயம், அந்த ஃப்ரான்ச்சைஸை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அந்த பிராண்டுக்கு ஓனர். ஆமாம், இந்த மாதிரி 2 பேருமே நடத்துகிறோம். இந்த ஆப்போசிட் பார்ட்டியாக சேர்க்குறோம். எதுக்காக 2 பேரையும் சேர்க்குறோன்னா, ஏன்னா ஒருத்தர் வந்து நடத்துகிறாரு, இன்னொருத்தர் அதை மேற்பார்வை பண்ணியிருக்கணும். அவர் சரியான முறையில் பண்ணாதான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு கோர்ட் வந்து அவங்க 2 பேரும் ரிப்ளை போட சொல்கிறாங்க. அப்படி ரிப்ளை போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து நாங்கள் காரணம் இல்லை, நாங்கள் போட்ட க்ரீம் எதுவும் இதுக்கு காரணம் கிடையாது. இவர் வந்து ரூமில் தங்கியிருக்காரு, இன்மேட்ஸோட அந்த அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கூட அவங்க ஷேவ் பண்ணுவாங்க, அந்த ட்ரிம்மர் எடுத்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஸோ வந்து அதனால கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் விஷயம் நம்ம என்ன கிரவுண்ட்ஸாக எடுத்தோம்னா, நான் எனக்கு வந்து எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணுறேன். மோரோவர் நான் வந்து MBBS முடிச்சிருக்கேன். எது என் ஸ்கின்னுக்கு ஈக்குவட்டபிளாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இல்லாததான் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நான் உங்கள் டோனி அண்ட் காய்க்கு வரேன், எனக்கு என்னோட பர்மிஷன் இல்லாமலே என் ஸ்கின் டைப் என்னன்னு தெரியாமலே நீங்கள் ஒரு க்ரீம் மேலே அப்ளை பண்ணுறீங்க, அது என்ன ஆகுன்னு கூட எனக்கு நீங்கள் சொல்லலை. எனக்கே வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், அப்போ தான் தெரிய வருது. அப்போது நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் ஒரு லெத்தாஜிக்கலான பதில் சொல்கிறீங்க. ஸோ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, அதனால தான் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சாட்டும் நாங்கள் வச்சோம். வாட்ஸ்அப் சாட்டில் கிளியராக வந்து ஆமாம் சார், நாங்கள் தான் வந்து உங்கள் பர்மிஷன் இல்லாமல் போட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு சாரியும் கேட்குறான். அதுதான் வந்து மெயின் கிரவுண்ட்ஸாகவே நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது, நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டா நமக்கு வந்து ஜட்மெண்ட் ஃபேவராக வந்துருமான்ட்டா கண்டிப்பாக இருக்காது. நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸை கிரியேட் பண்ணணும். மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். இப்போ நம்ம நார்மலாக போகிறோம், ஒரு பொருளை வாங்குறோம், இது சரியில்லை, திடீர்னு போயிட்டு கோர்ட்டு கேஸ் போட்டால் அது வந்து நிற்காது, ஜெயிக்காது. அதனால முதல்ல வந்து பொறுமையாக இருங்க, ஒரு அட்வொகேட்டை வந்து போய் பாருங்க, என்ன மாதிரி எவிடன்ஸ் நமக்கு தேவை, என்ன மாதிரி எவிடன்ஸ்னா நம்ம இந்த கேஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சதவீதம் 100% இருக்கும். இதுதான் இந்த கேஸை பொறுத்தவரை. அப்போ வாட்ஸ்அப் சாட்டை வச்சு தான் மெயினாக அவங்க அட்மிட் பண்ணது. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் சாட் இல்லைன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுவான், நான் வந்து போடவே இல்லைங்க க்ரீம், அவர் சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? சிசிடிவி தரமாட்டான், அவனோட சிசிடிவி 90 daysல டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்றான், இல்லை ரிப்பேர் ஆச்சு, அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிடலாம் இல்லையா? அதனால வந்து மெயின் வந்து அவன் அட்மிட் பண்ணது தான் இந்த கேஸ் ஜெயிச்சதுக்கு காரணம். சாரி சார், உங்களுக்கு தெரியாம நாங்க போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருந்தா. ஆமா, இப்போ வாட்ஸ்அப் சாட்லாம் எவிடன்ஸா கண்டிப்பா போடலாம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னா 65B ஃபார்ம்னு ஒன்று இருக்கு எவிடன்ஸ் ஆக்ட் படி. இப்போ அந்த 65B ஃபார்ம்னு என்ன நீங்க போடணும்னா, அந்த சேட் வந்து நீங்க எந்த போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க, ஸோ வந்து கோர்ட் ஒருவேளை அந்த கேட்டுச்சுன்னா அந்த போனை நம்ம ஒப்படைக்கணும் ஃபார் வெரிஃபிகேஷனுக்காக. ஏன்னா நிறைய ஃபேக் எவிடன்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா? அதனால வந்து இந்த ஃபார்மை வச்சு அந்த ஃபோன் யாருது, IMI நம்பர் என்ன இருக்கு, எத்தனை சிம்மு, என்ன ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு தான் நம்ம அந்த 65B ஃபார்ம் போடுவோம். அப்படி வச்சாதான் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே நம்ம. அந்த 65B சர்டிஃபிகேட் வந்து எங்க போய் வாங்குனீங்க? இல்ல கோர்ட்ல வாங்குறது இல்லை, அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் பெட்டிஷன் தான். அதுல வந்து நம்ம நேமு, ஃபோன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபோன் என்ன மாடலு, என்ன IMI நம்பர், அந்த ஸ்க்ரீன்ஷாட் யார் எடுத்தது, அந்த பிரிண்ட் யார் எடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுதான் அந்த பெட்டிஷன் தான். அந்த பெட்டிஷன் கோர்ட்ல இந்த வாட்ஸ்அப் சாட்டை போடும்போது நம்ம அந்த பெட்டிஷனையும் போட்டுறணும். ஓகே, மற்றபடி தனியாக யார்ட்டையும் போய் ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதெல்லாம் வரலாம் வேண்டாம். ஒருவேளை நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல எடுக்கிறீங்கன்னா, இவரு தான் பிரிண்ட் எடுத்தாரு, இந்த மாடல் நான் பிரிண்டர்ல எடுத்தேன், இந்த சிஸ்டம்ல போட்டு எடுத்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டாலே போதும். ஓகே ஓகே.
இப்போ அந்த வாட்ஸ்அப் சாட் மெயின் எவிடன்ஸாக வச்சு தான் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? கண்டிப்பா இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அவர் பே பண்ண பில்லு 1350 அதை ரிட்டர்ன் பண்ணுங்க, பிளஸ் வந்து இவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு காம்பன்சேஷனா 25,000 பிளஸ் இவரு கேஸ் லிட்டிகேஷன் காஸ்டா 10,000 டோட்டலா 35,000 காம்பன்சேஷன். 1300 ரூபா பில்லுக்கு இழப்பீடா வந்து 35,000 ரூபாய் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த உத்தரவுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது சொன்னாங்களா, நாங்கள் தந்துடுறோம் இல்லை தரமாட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஆஜரானாங்களா? அவங்க வந்து ஆஜரானாங்க, எல்லாமே பண்ணாங்க, அவங்க சைடு ரிட்டர்ன் வெர்ஷன் எல்லாமே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அட்லாஸ்ட் என்ன ஜட்மெண்ட் நமக்கு ஃபேவராக வந்துருச்சு. இப்போ ஜட்மெண்ட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போட்ட ஜட்மெண்ட்டை இத்தனை நாளுக்குள்ள ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த ஜட்மெண்ட்லேயே அது போடுவாங்க. அது 45 days அதுக்கான டைம் பீரியட். இந்த 45 daysக்குள்ள அவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அடுத்து வந்து நம்ம அடுத்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போட்டு அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ விக்டிம் வந்து பாதிக்கப்பட்டவர் என்ன சொன்னார்? இந்த ஜட்மெண்ட் வந்து ஃபேவரா வந்துருச்சு, இப்போ பாதிக்கப்பட்டவர் ஓகே திருப்தி ஆயிட்டாரா? இல்லை, இப்போ நம்ம கிளைண்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, ஓகே எனக்கு வந்து நியாயம் கிடைச்சிச்சு, பட் ஆனால் எனக்கு இந்த காம்பன்சேஷன் வந்து எனக்கு ஆப்டா இல்லை, ஸோ வந்து நான் அப்பீல் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் மாநில நுகர்வோர் ஆணையத்தில் வந்து முறையிடலாம் இருக்காரு. ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ இந்த கேஸ் எப்போ போட்டது? இந்த கேஸ் வந்து 2024ல போட்டது. ஓகே ஓகே. இப்போ கன்சியூமர் கேஸை பொறுத்தவரை பெரும்பான்மையா வந்து 1 yearக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. 1 yearக்குள்ளேயே முடிச்சு ஜட்மெண்ட் கொடுத்துற அளவுக்கு தான். இந்த ஆர்டர் எப்போ வந்துச்சு? இந்த ஆர்டர் வந்தது இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர்ல தான் வந்துச்சு. ஆர்டர் ஜூலைல ஆர்டர் ஆயிடுச்சு, பட் ஆர்டர் காப்பி வர்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்குள்ள கேஸ் கண்டிப்பா நிச்சயமா முடிஞ்சிடும். ஓகே. இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு சார்பா வந்து ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இந்த கேஸை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு, கேஸுக்கு எவ்வளவு செலவாச்சு? இப்போ திருப்பி அவர் வந்து அப்பீல் போறேன்னு சொல்றாரு, அப்ப அதுக்கும் செலவாகும்ல? கண்டிப்பாக சார். இப்போ நம்ம கேஸ் போடணும்னா வச்சுக்கோங்களேன், இப்போ கன்சியூமரை பொறுத்தவரை எல்லாமே 4 செட்டு வைக்கணும், இந்த டிராஃப்டிங் சார்ஜஸ், இந்த டைப்பிங் ஸ்டாம்ப் ஃபீ எல்லாமே இருக்குது. ஸோ வந்து அதுக்காக தான் வந்து லிட்டிகேஷன் காஸ்ட்னு சொல்லிட்டு 10,000 தனியாகவே வந்து போட்டிருக்கேன். இந்த கேஸில் மட்டும் கிடையாது, கன்சியூமர் கேஸில் எல்லா கேஸ்லையுமே வந்து லிட்டிகேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டியை கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்குன்னா, இவர் வந்து செலவு பண்ணிருக்கீங்க சொன்ன மாதிரி செலவு பண்ணியிருக்காரு இல்லையா, இப்போ அட்வொகேட்ஸாக இருந்தால் எங்களுக்கு கொடுத்துருப்பாரு, இல்லை வந்து வேற யாருன்னா தேர்ட் பார்ட்டி டவுட் கேட்குறாரோ இல்லை பார்ட்டின் பர்சனாக எனக்கு அவர் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கான காஸ்ட்டு தான் வந்து ஜட்ஜை ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த 10,000 அந்த காஸ்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ அவர் அப்பீல் போறேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ அதுக்கும் அவர் செலவு பண்ணணும்ல? கண்டிப்பா. இப்போ அது வந்து ஒரு ஃப்ரெஷ் கேஸாக தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அப்பீல்னு சொல்லுவோம். ஆமா, அதுவும் வந்து நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி தான். ஸோ வந்து அதுக்குமே எக்ஸ்பென்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அது பண்ணி தான் நம்ம போக முடியும். இப்போ அதுக்குமே வந்து ஆர்டர் வரும்போது, அப்பீல் ஆர்டர் வரும்போது அதுக்குண்டான செலவையும் வந்து ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து வாங்கி தரலாம். கண்டிப்பா நிச்சயமா வந்து லிட்டிகேஷன் காஸ்ட்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ இப்போ அப்பீல் போறாரு இல்லையா, அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல போகிறாரு, ஸோ அதுலேயுமே வந்து லிட்டிகேஷன் காஸ்ட்ன்றது இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வந்து அதை ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அப்பீல் போனதுலையும் அதிகபட்ச இழப்பீடு இப்போ 35,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 70,000 இழப்பீடு கொடுங்க, இல்லை 1,00,000 இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி அப்பீலில் வந்து ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, அந்த டோனி அண்ட் கேங்கிறது பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி. அவங்க வந்து 70,000 தானே, சரி நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், 70,000 தான் போனால் போதுன்னு கொடுத்துருவாங்களா, இல்லை அதையுமே வந்து இல்லை? அதுதான் இப்போ இங்கே வந்து காசு அவங்களுக்கு மேட்ரு இல்லை, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இப்போ நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருப்பேன் டோனி அண்ட் கேக்கு. எதுக்காக போகிறோம்? ஒரு பிராண்டு, அதுக்காக தான் போகிறன்றப்போ. இப்போ இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருக்கு அப்படின்னும் போது நமக்கு நம்பிக்கை போயிடும்லாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 70,000 இல்ல வந்து 1,00,000 ஒரு மேட்டர் கிடையாது. ஆமா, அங்க போற மக்களுக்குமே காசு ஒரு விஷயமா இல்ல. நம்ம என்ன பண்றோம், ஓகே நமக்கு பிராண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா போதும், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு போட்டா போதும், நம்ம எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் போறோம். ஏன்னா சின்ன சின்ன சலூன்லாம் நம்ம போறோம்னா சொல்லுவோம் ஒரு 150 முடி வெட்டுறதுக்கு வாங்குவாங்க, ஆனா அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 500 கூட வாங்குறாங்க. ஸோ வந்து எதுக்காக கொடுக்குறோம்? ஓகே எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான். அங்கேயே இந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டு இருந்தப்போ அடுத்து போக மாட்டாங்க இல்லைங்களா, அதுதான் இங்கே விஷயமே. இப்போ இந்த கன்சூமர் கேஸில் வந்து பாதிக்கப்பட்டவங்க சார்பாக நீங்கள் வந்து கவுன்சில், அதாவது அப்பீர் ஆயிருக்கீங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் மட்டும் தான் போய் ஆஜரானீங்களா, இல்லை பாதிக்கப்பட்டவரும் அடிக்கடி வந்து ஆஜரானாரா? சார் இது மற்ற கேஸு மற்ற கோர்ட் மாதிரி கிடையாது. கன்சியூமருக்கு கோர்ட்டுன்றது என்னென்னா, வாங்குற ஒரு பொதுமக்கள் தான் இங்கே வராங்க, ஒரு பொருட்களை வாங்குறவங்க தான். அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் அலைச்சல் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த கோர்ட்டோட மெயின் நோக்கமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க, அங்கே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, அதுக்கான சர்வீஸ் டெஃபிஷியன்சி ஏதோ ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கேருந்து வந்துடுவீங்க. அங்கே நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போது நீங்கள் போய் அலைய முடியாது இல்லையா. ஸோ வந்து இந்த கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு ஃபைல் பண்ணுறீங்கன்னா அட்லாஸ்ட் எண்ட் ஜட்மெண்ட் வர நீங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே வந்து அட்வொகேட்டே பார்த்துப்பாங்க. நீங்க சைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். அது நேரில் வரணுமா? ஆமா, அது கூட கொரியர் அனுப்பிச்சா நீங்க அதை போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அதனால வந்து நாங்க மற்ற சிவில் கேஸ் மாதிரியோ இல்லை கிரிமினல் கேஸ் மாதிரியோ எங்களை அலைய விட்டுருவாங்க, கோர்ட்டு கேஸ் நாங்கள் அலையணும் அப்படின்ற வந்து மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு கேஸை பார்த்துக்க சொல்லிட்டா மட்டும் போதுமானது. ஜட்ஜ்மெண்ட் வரதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். இப்போ கன்சியூமர் வந்து கேஸ் போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக சம்மந்தப்பட்ட கன்சியூமர் கோர்ட்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்லை, முதல்ல பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சியூமர் வந்து டேரெக்டாக கோர்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் இப்போது சமீப காலமாக வந்து ஜாக்ரின்னு ஒரு வெப்சைட் வந்துருக்கு. இது கன்சியூமர் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் பொறுத்தவரையும் நீங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்டுமே இதில் தான் ஃபைல் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆன்லைன் தானே, நார்மல் சைட் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃபைல் பண்ணிடுறாங்க. அது ரிட்டன் ஆகிட்டு அப்படியே இருக்குது, அவங்களுக்கு அதை பார்க்க கூட தெரியறதில்ல. ஸோ வந்து இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நீங்களே கூட ஃபைல் பண்ணலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா இது சீக்கிரமே நம்பராக உங்களுக்கான சொல்யூஷன் சீக்கிரம் கிடைக்கும். ஓகே ஓகே, அதுதான். இப்போ அந்த ஜாக்கிரதை போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேரில் போக தேவையில்லையா, எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து? அதுதான், நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆகி உங்களுக்கு சம்மன் வந்துடும். ஒருவேளை அதில் ஏன்னா மிஸ்டேக் இருக்கு, அதை வந்து ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, செக்ஷன் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறான்றப்போ நீங்கள் டேரெக்டாக செக்ஷனுக்கு போயிட்டு என்ன கரெக்ஷன் பார்த்து அதுனா அந்த சம்மந்தப்பட்ட ஆமாம் கன்சியூமர் கோர்ட் உள்ளே நார்த்தோ சவுத்தோ எங்கேயும் செக்ஷன்ஸ் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. அவங்க செக் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேசஸ் வந்து நம்பர் ஆகும். ஸோ வந்து நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கரெக்ஷன் இருக்குதான் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம்னா ரொம்ப நாள் அது அப்படியே தான் இருக்கும், ரிட்டர்ன் ஆனா கூட நமக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கேஸ் நம்பர் ஆகி உங்களுக்கு சம்மன் வரும். மற்றபடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை மறுபடியும் நேரில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆன்லைனில் வந்து அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் காப்பியை கொடுத்துட்டா போதும். அது நீங்கள் கொரியராகவும் அமைச்சிடலாம், இல்லை டேரெக்டாக ஃபிசிக்கலாக யார்கிட்டனா கொடுத்து அமிச்சாலும் ஓகே. ஓகே ஓகே. இப்போ நான் கன்சியூமர் கேஸ் வந்து அந்த போர்ட்டலில் ஆன்லைனில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் எந்த கோர்ட்டில் வரும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வரும்னு நமக்கு தெரியல அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? ரெண்டு விஷயங்கள் சார். இப்போ நீங்கள் பொருளை எங்கே வாங்குறீங்கன்றது இருக்குது. இப்போ 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து பொருளை வாங்குறேன், பட் ஆனால் என் வீடு வந்து சென்னையில் இருக்குது, நான் பொருளை வாங்கினது வந்து திருவண்ணாமலை அப்படின்றப்போ நாங்கள் வாங்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடும் இல்லையா, என்னால் நான் போய் அங்கே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ வந்து கன்சியூமரோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் எங்கே இருக்கோ அந்த ஜூரிடிக்ஷனில் இருக்க கோர்ட்லேயே வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம அந்த வெப்சைட்ல ஃபைல் பண்ணும்போது கேட்குமா, ஆமா டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்றீங்க, எந்த கோர்ட்ல பண்றீங்கன்றது எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. நீங்க எல்லாமே கரெக்டா செலக்ட் பண்ணி உங்க ஃபோன் நம்பர் என்ன டீடைல் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்பர் ஆயிடும். ஒருவேளை கரெக்ஷன் இருக்குன்னா நீங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டீங்கன்றப்போ அது நம்பர் ஆயிடும். சப்போஸ் அதுல ஏதாவது பண்ண தெரியல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பர்ட்டோ இல்ல அட்வொகேட் நிச்சயமா எக்ஸ்பர்ட்ஸ், ஏன்னா இதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஏன்னா உங்க எல்லாருக்குமே இப்போ வந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே தெரியுது. ஸோ வந்து நீங்க ஒரு டவுட்டா கூட கேட்கலாம், எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. ஓகே. ஸோ சார் சொன்னது எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க மக்களே. அதாவது கன்சூமர் கேஸ் வந்து சிவில் கேஸ் மாதிரி வருஷக்கணக்காக எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கேஸ் போட்டது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ அடுத்த தடவை இப்போ இந்த கேஸ் வந்து நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, சின்ன சில சலூன் கடையிலேருந்து பெரிய பெரிய கார்பரேட் சலூன் கடையில் எல்லா கடையிலும் ஏமாத்துறது இல்லை. ஆனால் ஒரு சில கடையில் அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு க்ரீம் எடுத்து போட்டுறாங்க. சரியான ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இல்லாமல், அவங்க அதில் பற்றின நாலேஜ் இல்லாமல் எடுத்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அது ஒரு சிலருக்கு ஒத்துக்குது, ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படி ஒத்துக்காத பட்சத்தில் கிளைண்ட் வந்து பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு கேஸ் வந்து எடுத்து வின் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ்லேயும் வின் பண்ணியிருக்காரு, அப்பீல் போகணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சின்ன சின்ன கடைகள்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்டு சலூன் கடைகளுக்கு தான் நம்ம போகிறோம். அப்படி அங்கே நம்ம போகும்போது எல்லா விஷயங்களும் கரெக்டாக தான் பண்ணுறாங்களா, பில்லு கரெக்டாக தான் போடுறாங்களா, ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக தான் போடுறாங்களா, நமக்கு அப்ளை பண்ணுற அந்த க்ரீம்லாம் கரெக்டாக தான் இருக்கா, அதே மாதிரி நமக்கு சர்வீஸ்லாம் கரெக்டாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்குண்டான கரெக்டாகவே அவங்க பண்ணியிருந்தாலும் அதை வந்து அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் நம்ம வந்து மெட்டீரியல் பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் நாளை பின்ன ஏதாவது ஒரு சேவை குறைபாடு, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கேஸ் மாதிரியே நம்மளும் வந்து கேஸ் போட்டு இழப்பீடு வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது கன்சூமர் கேஸ் பாதிக்கப்படவங்க சார்பாக போட்டிருக்கீங்களா? நிச்சயமாக போட்டிருக்கோம் சார். இப்போ நீங்களும் சரி நானும் சரி ஒரு எங்கன்னா வெளியூருக்கு போகிறோன்னா ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவோம். ஆமாம். அங்கே ஒரு சேவை குறைபாடு ஏற்படுதுன்னா என்ன பண்ணுவோம், சரி அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம், சரி ஒரு நாள் நம்ம இருக்க போகிறோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம கிளைண்ட்டு போயிருக்காங்க. அங்கே போகும்போது ஒரு சேவை குறைபாடு ஏற்பட்டிருக்கு, அவருக்கு கரெக்டாக அந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம அதை ஃபைல் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரமாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் நான் தரேன். கண்டிப்பாக சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி இப்போ சலூன் கடை மாதிரியே அடுத்து ஹோட்டல் ரூம் இந்த மாதிரி நிறையா வந்து கன்சூமர் கேஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கன்சூமர் கேஸ் நிறையா ஃபைல் ஆகிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பாக அவங்களுக்கு சாதகமாகவும் தீர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கன்சூமருக்கு நம்ம வந்து ஒரு காசு கொடுத்து பொருள் வாங்குறோம்னா அந்த இடத்துல கண்டிப்பான முறையில் நம்ம கன்சூமர் நமக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னா கேஸ் போடுறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. ஏன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சைடு வந்து நியாயம் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஸோ கன்சூமர் கேஸ் பொறுத்த வரைக்கும் மட்டுமே மக்கள் யாருமே தயங்க வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு சேவை குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா
மறக்காமல் நீங்கள் என்ன சேவை தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் ஆர்டர், இல்லை நீங்கள் அட்வொகேட்டில் உதவி இல்லாமல் நீங்களே வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எல்லா டீட்டெயில்ஸையுமே ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களையும் வந்து நம்ம சேனலில் வந்து கூப்பிட்டு வச்சு கன்சூமர் ரைட்ஸ் உங்கள் மூலமாக கன்சூமர் ரைட்ஸ் அவேர்னஸ் வந்து எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்குறோம். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு கன்சூமர் கேஸ் பற்றி, கன்சூமர் ரைட்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.